கனவென்றா நினைக்கிறாய்? முற்றிலும் நிஜமான ஒன்று என்றார். மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. இப்படியாக நிஜம் போலவே அந்த கூட்டங்கள் இருந்ததால் நான் உண்மையிலேயே அச்சம் கொண்டு பல மாதங்கள் அவற்றை கூட்டாமலேயே இருந்தேன். அனுபவங்கள் விசித்திரமாக இருந்ததால் அவற்றை தொடர்ந்தால் அவை கற்பனையானவை என்பதே மறந்துவிடும் போல் இருந்தது. கூட்டங்கள் நிறுத்தப்பட்டு சுமார் 6 மாதங்கள் இருக்கும். ஒரு நாள் இரவு தூங்கும்போது நான் எழுப்பப்பட்டேன். அல்லது அப்படி தோன்றியது. பார்த்தால் அப்ரஹாம் லிங்கன் என் தலைமாட்டில் நின்று கொண்டிருந்தார். பேசினார். விரைவில் உலகத்திற்கு உன்னுடைய சேவை தேவைப்பட போகிறது. உலகில் குழப்பமான நிலைமை வரப்போகிறது. மக்கள் எல்லாரும் நம்பிக்கை இழப்பார்கள், பயத்தால் பீடிக்கப்படுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நீ வேலை செய். உன்னுடைய தத்துவத்தை முழுமை பெறச் செய். அதுவே உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். நீ மட்டும் அந்த கடமையை செய்ய மறந்தால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எப்படி இருந்தானோ அந்த மிருக நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். காலையில் எழுந்தவுடன் முதல் நாள் நான் கண்டது கனவாக இருந்தால் அது ஏற்பட்டது